சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல அடியார்களை பத்தி நாம ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுட்டு தான் வரோம். அப்படிப்பட்ட அமைப்புல இன்று 9ஆம் திருமுறையில வருகின்ற அடியார்களுடைய சிறப்பும் பெருமையும் பத்தி நமக்கு சொல்லுவதற்காக நம்மோடு வந்திருப்பவர் சிங்கப்பூரில் இருந்து வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பத்தி நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அதனாலேயோ என்னமோ எதை எடுத்தாலுமே, எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலும் அதை மிக லாவகமாக எடுத்து செல்லுவார்கள். அது மட்டும் கிடையாது, ஐயாவோட ஒரு அழகும் சிறப்பும் என்ன அப்படின்னா, 1-to-1 டாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உரையாடல் போல அவருடைய பொழிவுகள் அமைவதுதான். அந்த எளிமைதான் அவருடைய பொழிவுகளை நாம் ரசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும், அதற்கு மேற்கொண்டு அவருடைய இத்தனை ஆழமான கருத்துக்களையும் எளிமையாக கொண்டு வர்ற அந்த இயல்பான ஒரு பேச்சும் தான் நம்ம எல்லாரையும் கவர்ந்தது என்று சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் சிங்கப்பூர் இந்து அறநிலையத்துறையில் சார்பில் 100 பாடல்கள் நமக்கு ஒவ்வொரு பாடலாக பொருள் சொல்லி வருகின்ற, அதாவது திருமுறை 100 என்ற நிகழ்வில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழிவாளராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு பேச்சாளராகவும் ஐயா திகழ்ந்து வருகின்றார்கள் அப்படின்னு சொல்றது மிகவும் பெருமையாகவும் அதே நேரம் ஒரு பெருமிதம் கொண்ட ஒரு பொழிவாளர் தான் இன்று நமக்கு அடியார்களுடைய பெருமையை எடுத்து சொல்லுவதற்காக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். ஐயாவிடம் இருந்து அடியார்களுடைய பெருமையும் சிறப்பையும் 9ஆம் திருமுறையிலிருந்து கேட்போம் என்று சொல்லி மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிப் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிறம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊழியர்கோன் வெப்புழித்த புலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கழ்முதப்பில் அனந்த பிரான் நடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிபடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. முத்தா முக்கிய தரவல்ல முகிழ்மன் முளையாள் உமைபங்கா. சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே. பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் லாவண்யா அம்மையாருக்கும், இதில் பங்கு பெறும் எல்லா அடியார்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு 9ஆம் திருமுறையில் அடியார்கள் சிறப்பும் பெருமை. நம்ம லாவண்யா அம்மா முதல்லயே இந்த தடவை ஒரு பொழிவு கொடுத்துருக்காங்க. தனி அடியார்களை பத்தி ஒரு பொழிவு கொடுத்துருக்காங்க. அதாவது 9ஆம் திருமுறையில் எந்தெந்த நாயனாரை பத்தி வருது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதை பத்தி சொல்லாம பொதுவா அடியார்களை பத்தி 9ஆம் திருமுறையில அவர்கள் சிறப்பும் பெருமையும் எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத உங்களுக்கு தொட்டு காமிக்க போறேன் ஓரளவுக்கு. சைவ சமயத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதோட தனித்தன்மை என்னன்னா அடியார் சிறப்பு. நம்ம இதுலதான் பாத்தீங்கன்னா அடியார் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ சிவனடியார்னு சொல்றோம். சிவபக்தனும் சிவனடியாரும் ஒன்னா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. சிவபக்தன்கிறது சிவன் மேல பக்தி கொண்டவன். சிவன் கோயிலுக்கு போவாரு, மற்ற கோயிலுக்கும் போவாரு. பெருமாள் கோயிலுக்கு போனா அங்கேயும் வழிபாடு செய்வாரு, அம்மன் கோயிலுக்கு போவாரு, எல்லாத்துக்கும் போவாரு. ஏன்னா சிவன் அடியார்னா எப்படின்னா எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அது சிவனாவே பார்ப்பார். அதுக்கப்புறம் சிவனடியார் என்ன செய்வாரு, சிவபக்தனா மட்டும் இல்லாம தொண்டும் செய்வார். சிவத்தொண்டும் சேர்ந்து செய்வார். அவருக்கு அடிபணிந்தவர், பணியாற்றுகிறவர், தொண்டு புரிபவர் என்று பொருள். இப்ப சிவத்தொண்டுன்னா அப்படின்னு அந்த கோயில்ல உழவார பணி செய்யறது, சிவசிந்தனை பரப்புரை செய்வது, அப்புறம் சிவம் சமயம் தழைக்க பாடுவது, அம்மா செய்யறாங்களே அந்த மாதிரி சிவன் மேல் பாடல்கள் பாடுவது, பிற அடியார்கள் பாடிய பாடல்களை தொகுப்பது, ஏதாவது ஒரு வகையில. இப்ப திருமுறை மாநாடு நாங்கள் நடத்துறோம் வருஷம். அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அடியார்கள் அதுல தொண்டு செய்வார்கள்.
இவர்கள்லாம் சிவ தொண்டர்கள். ஒரு அழகான பாட்டு நம்ம சம்பந்தர் சொல்றாரு பாருங்க. இது திருநல்லூர் பெருமணம்ங்கிற தலத்துல பாடிய பாடல். அன்புறு சிந்தையராகி அடியவர் அனைத்து நண்புறு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் எந்தை இணையடி ஏத்துவார் துன்புறுவாரல்லவர் துண்டு செய்வாரே. அதாவது அடியவர்னா எப்படி இருப்பாரு? மெய்யடியார்கள் சிவபெருமான் பக்தி இருக்கிறதுனால அனைத்து உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துவார்கள். அவர்கள் நற்றவத்தினால சிவ வழிபாடு செய்யறாங்க. அவங்க திருவடிகளை போற்றுவது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அதனால எந்த துன்பமும் கிடையாது. அவர்கள் நாளும் நல்லின்பத்தை மிகுவிக்கும் சிவத்தொண்டு செய்வார். சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. இது அடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். சிவத்தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத இதுல சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா சைவத்துக்கே ஒரு சிறப்பு இந்த சங்கம் வழிபாடு, குரு லிங்க சங்கம் வழிபாடு சொல்லுவோம். குரு வழிபாடு உண்டு, லிங்க வழிபாடு உண்டு, சங்கம் வழிபாடு உண்டு. சங்கம் வழிபாடுனா என்ன? சிவனடியார் திருக்கூட்டத்தை தான் நம்ம சங்கம்னு சொல்லுவோம். சிவபெருமானை நினைச்சாலும் அவரை பத்தி பேசினாலும் கேட்டாலும் சிவ திருமேனி கண்டாலும் அவர்கள் தம் வசம் இழப்பார்கள். சிவத்தொண்டு புரிவது, அவர் புகழ் பாடுவது, ஐந்தெழுத்தை ஓதுவது, இந்த மாதிரிதான் சொல்லி அவர்கள் இன்புறுவார்கள். அதே மாதிரி சிவ சின்னங்களை அணிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப சிவனடியார பார்க்க போனாக்க அவர்கள் முன் ஏதாவது வைத்து வணங்குவாங்க, அவங்க அறிவுரைகளை கேட்பாங்க, அவங்கள தம்மை இல்லத்திற்கு அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி செய்யறதுதான் சங்கம வழிபாடுன்னு பேர். இப்ப சுந்தரர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல நம்ம பெரிய புராணத்துல சங்க வழிபாடு நிறைய இடத்துல வரும். சுந்தரரை அழைச்சிட்டு போய் சரமான் பெருமான் அவர் வழிபடுவார், வீட்டுல வச்சு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த சங்கம் வழிபாடு அங்க பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இடத்துல வரும். அதே மாதிரி அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இந்த வழிபாட்டை செய்வார். அடியார் வழிபாடு அரண் வழிபாடை விட பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண் வழிபாடு அடியார் வழிபாடோட ஒரு சப்செக்ட் தான். அடியார் வழிபாடு செய்யாம அரண் வழிபாடு மட்டும் செய்தால் அதனால ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது அடியார் வழிபாடு அவ்வளவு முக்கியம். அதுக்கு ஒரு பாட்டு பாருங்க, மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றோம் நம்ம அடியார் வழிபாடு. அதுக்கு சொல்றாரு நம்ம திருமூலர், அழிதகவில்லா அரண் அடியாரை தொழுத கை ஞானத்து தூங்கிருள் நீங்கும் பழுதுபடாவண்ணம் பண்பனை நாடி தொழுதெழ வையகத்து ஓர் இன்பமாமே. அவர் என்ன சொல்றாரு? சிவபெருமானை நீங்க நாள்தோறும் கும்பிட்டாக்க உலக இன்பமும் கிடைக்கும், சிறிது இறை இன்பம் கிடைக்குமா. ஆனா மாகேஸ்வரரை அதாவது அடியார்களை வழிபாடு செய்தால் இவ்வுலகத்தில் நீங்குவதற்குரிய அஞ்ஞானம் நீங்கி இறை இன்பம் கிடைக்கும். அது மகேஸ்வர பூஜையை புறக்கணிப்பார் செய்யும் மகேஸ்வர பூஜை சிறிதளவே பயன் தரும். அடியாருக்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்றாரு. அதனால அடியார் வழிபாடு ரொம்ப இன்றியமையாதது நம்ம சைவத்துல. சைவத்துக்கு ஒரு முக்கியமான பெருமை என்னன்னா, நம்ம அடியார்கள் வரலாற சேக்கிழார் பெருமான் தொகுத்ததுதான். 63 நான்மார்கள் வரலாறு அவர் தொகுத்திருக்கார். இந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா அடியார்களை வழிபட்டு முக்தி அடைந்தவர்களும் உண்டு. அது ஒரு பாட்டை காமிக்கிறேன் பாருங்க. இந்த திருத்தொண்டர் தொகையில இந்த பாட்டு பாருங்க. இந்த தனியாடி 4வது பாடல். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலைச்சரதன் அடியார்க்கும் அடியேன், பெருமையிலை குறும்பருக்கும் பெயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன், ஒளிபுணல் சூழ் சாத்தமங்கே நீலநக்கற்கடியேன், அருநம்பி நம்பினந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுகள். இப்ப இந்த அடியார்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப்பா பாத்தீங்கன்னா இந்த குரூப்பையும் ஒரு பாடல் வைத்தாருங்கிறது என்னுடைய சிந்தனை. என்னன்னா, இவங்க எல்லாருமே அடியார் வழிபாடு செய்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவங்களுடைய சகோதரி திலகவதியார வழிபாடு செஞ்சிருக்கார். திலகவதியார் தான் இவரை சைவத்துக்கே கொண்டு வந்தாங்க. அவரை வழிபட்டிருக்கார். அதே மாதிரி குலைச்சிறை நாயனார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை வழிபட்டிருக்கார். பெருமிழை குறும்பர் சுந்தரரை வழிபட்டிருக்காரு. நம்ம பேயார் அப்படிங்கிற காரைக்கால் அம்மையார் ஒரு அடியார் இல்ல,
எல்லா அடியார்களையும் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அடியார் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அப்பூதி அடிகளார் உங்களுக்கு தெரியும், திருநாவுக்கரசரை அவர் பூட்டினார்கள். சாத்தமங்கை நீலநக்கர் நாயனாரும் நமினந்தி அடிகளும் திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார்கள். இவர் எல்லாருமே அடியார் வழிபாடு செய்திருக்கிறார்கள். இதுதான் இதுல ரொம்ப சிறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய புராணம் வந்து நமக்கு பிராக்டிக்கல் மாதிரி. இப்போ மற்ற திருமுறைகள்லாம் ஒரு தேரின்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் படிக்கிறோம். தியரி ஒன்று இருக்கு, ப்ராக்டிக்கல் இருக்கு. இப்போ தியரியில நம்ம படிக்கிறதெல்லாம் இது ப்ராக்டிக்கலா பாசிபிளா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால லேபரட்டரியில கொண்டு போய் அதை செஞ்சு காமிப்பாங்க நமக்கு. அப்பதான் நமக்கு ப்ராக்டிக்கல் தெரியும். அதே மாதிரிதான் இங்க திருமுறைகள்ல அடியார்கள்லாம் இப்படி இருக்கணும், இப்படி அவங்களை வழிபடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஆனா இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதுக்கு நமக்கு உதாரணம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நமக்கு அடியார் வரலாற்றுல இருக்கும். அடியார் வழிபாட்டுக்கே நிறைய உதாரணங்கள் இதுல காமிச்சோம் அவங்களுக்கு. அது மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் திருமுறைகள்ல வர சொல்ல எல்லா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துல அதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்கும். அதுதான் சைவத்துல நமக்கு இந்த பெரிய புராணம் வந்து அப்பேற்பட்ட அற்புதமான நூல். நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க. வைணவத்துல இந்த மாதிரி பெரிய புராணம் மாதிரி ஒரு நூல் அவங்களுக்கே கிடையாது. சைவத்துல அது உண்டு. எல்லா அடியாரோட வரலாற்றையும் தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இப்போ சைவத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்ப 63 எல்லாரும் கேட்பாங்க. எங்க தமிழ்ராஜர்கிட்ட ஒரு பையன் கேட்டான், 63 அடியார் தானாயா அப்படின்னு. அது இல்லப்பா, ஒரு நம்பர், அவ்வளவுதான். அது ஒரு காலத்துல தோத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில வாழ்ந்தவர்களை. ஆனா அதை தவிர நமக்கு தொகை அடியார்கள் உண்டு. மற்ற மதங்கள் மாதிரி இந்த அடியார்கள் தான் அடியார்கள் அப்படின்னு கிடையாது. இவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பிளிங், நமக்கு அவ்வளவுதான். ஆனா இதை தவிர பல அடியார்கள் இருந்திருக்கிறார்கள், பேர் சொல்லப்படலை. அவர்களை தொகை அடியார்களாக நமக்கு தொகுத்திருக்கிறார்கள். அதை நம்பியாரூர திருத்தொண்ட தொகையில நமக்கு அழகாக கொடுத்திருக்காங்க. பத்தராய் பணிவார்கள், பரமனையை பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள், முப்பொழுதும் திருமேனி தேண்டுவார், உயிர்நீர் பூசிய மணிவர், அப்பாலும் அடிச்சார்ந்தார். இந்த மாதிரி தொகை அடியார்கள் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா நமக்கு ஒரு சிறப்பு. இப்ப தனியடியார்கள் சேர்ல நம்ம போய் உட்கார முடியாது. அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள வாழ்ந்திருக்கணும். இப்ப தொகையடியார்கள் சேர்ல நம்மளை குவாலிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு அடியாரா திகழ்ந்தால் இந்த குரூப்ல நமக்கு ஒரு சீட்டு உண்டு. அதனால இது வந்து நம்ம வாழ்க்கையில் நோக்கமா இருக்கணும். அதாவது அடியார்களா முக்தி அடைய முடியும். இதுக்கு இந்த தொகை அடியார்கள்ல நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்தை பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள், அவ்வளவு. அங்க தொகையடியார்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, பாகவதர்கள் அப்படின்னு. ஆனா நமக்கு தான் அந்த தொகையடியார் கான்செப்ட் நமக்குலாம் ஒரு ஹோப் கொடுக்கிறது. நமக்கும் வந்து அடியார் ஆகி முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தொகையடியார்கள் கான்செப்ட். இப்போ சொந்த அனுபவம் வந்து வாழ்க்கையில நமக்கு வந்து நம்மளுடைய மதத்துல, நம்மளுடைய சமயத்துல நம்மளுடைய நம்பிக்கைய அழுத்தமா கொண்டு வர்றதுக்கு சில நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போ நான் ரீசெண்டா அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஏன்னா சொந்த அனுபவம் வந்து பகிர்ந்து கொள்ள ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் ரீசெண்டா திருவாரூருக்கு போயிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு ஆருத்ரா தரிசனம் திருவாரூர்ல தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்னை அழைத்து கொண்டு போனார். ரொம்ப நல்ல தரிசனம் ஆச்சு. அப்போ அங்க திருவாரூர்ல என்னுடைய காலேஜ்ல படிச்ச ஒரு நண்பர் அங்க வசிக்கிறார். 50 வருஷமா நான் அவரை பார்க்கல. அவருக்கு போன் அடிச்சு சொன்னேன், உங்களை நான் சந்திக்கணும். அவர் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க கோயில்ல, நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் எங்க வெயிட் பண்ணேன், நான் வந்து அப்போ தேவாசிரிய மண்டபத்துல தான் இருந்தேன். தேவாசிரிய மண்டபத்து வாசல்ல தான் நான் உட்காந்துருந்தேன். நான் இங்கதான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. நீங்க அங்கேயே இருங்க, நான் தரிசனம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. நானும் என் ஒன்று சகோதரன் மட்டும்தான் உட்காந்து இருந்தோம். அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் தேவாசிரிய மண்டபத்துல யாருமே இல்லை. எல்லாரும் மீன் சன்னதிக்கு போயிட்டு இருக்காங்க. நான் அப்ப நினைச்சேன், இந்த தேவாசிரிய மண்டபம் எனக்கு கொஞ்சம் பரவசமா இருந்தது. இப்ப எப்பேற்பட்ட இடம் அது, அடியார்கள்லாம் இருந்து தரிசனம் பண்ண வேண்டிய இடம். ஏன்னா பூட்டி இருந்தது அது. அப்படி எப்படிதான் இருந்திருக்கும் அந்த காலத்துல, சுந்தர காலத்துல அவர் திருத்தொண்டத்தை பாடல அப்படிலாம் மனசுல அப்படி ஓடிட்டு இருந்து. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு அடியார் கூட்டம் அங்க வந்தாங்க. எல்லா அடியார்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டம் அங்க வந்து அங்க உட்காந்துட்டாங்க. எல்லாம் நல்ல திருநீர், நல்ல ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு, அவங்க வந்து பல்வேறு வயதினர்.
ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு, அங்க தேவாசிரி மன்றத்த வழிபாடு செஞ்சு திருத்தொண்டரோட வரலாற்ற ஒருத்தர் சொல்றாரு. மத்தவங்கலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் அங்க உட்கார்ந்து கேட்கிறேன். பார்த்தீங்கன்னா, அவங்க அடியார்கள பார்க்கணும்னு நெனைச்ச உடனே, அங்க அடியார்கள் தோன்றினார்கள். எனக்கு ரொம்ப பரவசமா இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி. இப்போ சைவத்து பெருமைய சொன்னோம். வைணவத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அடியார்கள திருமாலோட ஒரு பகுதி தான் ஆழ்வார்களா வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பொய்கை அடி பொய்கை ஆழ்வார் வந்து அந்த அவருடைய கையில இருக்கிற இந்த சங்கு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பொய்கை ஆழ்வாரா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அவர் கையில இருக்க சக்கரம் தான் வந்து திருமழிசை ஆழ்வாரா வந்தார். அப்புறம் கருடன் தான் வந்து பெரிய ஆழ்வாரா வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அடியார்கள் எல்லாம் அந்த தனியடியார்கள் நம்மள மாதிரி சாதாரண மக்கள், உயிர்கள். நம்மள மாரி பிறந்து, வளர்ந்து, இறந்து அந்த மாரி பல்வேறு பிறப்பு முடிந்து, ஒரு பிறப்புல அவர்கள் அவர் நல்வழியின் காரணமாக தொண்டு செய்து அந்த நாயனாரா ஆனார்கள். அதனால இந்த 63 நாயனார் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. நம்மள மாரி சாதாரண ஆளும் அது மாரி ஆக முடியும். நம்ம வந்து சிவபெருமான் கையில இருக்கிற ஒரு ஒரு அந்த மானை சேர்ந்ததோ அப்படி கிடையாது நம்ம. நம்ம வந்து நம்ம உயிர். நம்மளாலயும் அந்த மாரி ஆக முடியும் அப்படிங்கிற ஹோப்பு எனக்கு இந்த சைவத்துல வர மாரி எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை. ஆனா வைணவத்துல ஒரு சிறப்பு நம்ம கிட்ட கிடையாது. அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. வைணவத்துல இருந்து ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த திவ்ய பிரபந்தத்த அவங்க எப்படி அலசி அதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்பிள்ளையா இருக்கட்டும், பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார், திருவீதி பிள்ளை, மழவாள மான்மொழி அது மாரி பல ஆச்சாரியர்கள் அவங்களுக்கு நிறைய ஆச்சாரியர்கள் அந்த குரு பாரம்பரியம் அப்படியே ஒரு உரை எழுதியிருக்காங்க. அது நம்மகிட்ட கிடையாது. அவங்க உரை ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் மேல போகணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு வந்து சும்மா அதுல இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக. பெரியாழ்வார் திருமொழியில பாருங்க, ஒரே ஒரு உதாரணம். இந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க. அது மட்டும் பாருங்க. "தன்னடியார் திருத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல்" தாமரையாள்னா லக்ஷ்மி, திருமகள். லக்ஷ்மி வந்து திருமால்ட்ட சொல்றாங்களாம். "நீங்க இந்த அடியாருக்கு வந்து உதவணும்னு நினைக்கிறீங்களே, அருள் புரியணும்னு நினைக்கிறீங்களே, இந்த அடியார் நிறைய தவறு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அருள் பண்ணுவதற்கு அவர் வந்து தகுதியுடையவர் அல்லர்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பெருமாள் சொல்றாராம், "இல்லை, என் அடியார் இது செய்யார்" அப்படின்னு சொல்றாராம். "என் அடியார் இது செய்யார்." அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணார். "தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் இது செய்யார்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து திருமால் உடலையா, "இல்ல, இல்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இது பாருங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு" சொல்றாங்களாம். அப்போ அவர் சொல்வாராம், "செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும்." அது அப்ப கூட அவர் விட மாட்டாராம். அடியார விட்டு கொடுக்க மாட்டாராம். அப்படின்னா அவர் அந்த மாரி அடியார் செஞ்சாங்கன்னா, அவன் செஞ்சது வந்து சரியா தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாரி செஞ்சிருப்பாரு. அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாராம். அப்படி வந்து கருணை தன் அடியார் மேல அப்படிங்கிறது இந்த பாட்டுல பெரியாழ்வார் சொல்றார். இந்த வைணவ உரையாசிரியர்கள் எழுதினார்கள். "என்னடியார் இது செய்யார்" அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். உடனே திருமகள் வந்து, "இல்லைங்க இந்த இந்த தப்பெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொன்னோனே, "என்னடி? யார் இது செய்யார்?" அப்படின்னாராம். அது அந்த லைன அப்படி மாத்தி போட்டாங்க. "என்னடியார் அது செய்யாருங்கிறத, என்னடி? யார் அது செய்யார்? யார் செய்யல? என்னமோ பெருசா கொண்டு வந்துட்ட." அப்படின்னு இந்த மாதிரிலாம் அவங்க வியாக்கியானம் குடுத்துருக்காங்க. ரொம்ப சுவைபட. இது நம்ம சைவத்துல கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இப்போ இந்த 9ஆம் திருமுறைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஒரு பாட்டுல வந்து எனக்கு ஒரு சந்தேகம். அந்த விளக்கத்த தேடுறதுக்காக 4 உரைகள நான் வந்து தேடினேங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த 4 உரைகளிலேயும் ஒரே உரைய காப்பி அடித்து எழுதியிருக்கிறார்கள். ஒரே மாரி அடிச்சாங்க காப்பி. 4 உரைகளிலும் அதே இருக்கு. இந்த மாரி இருந்தா எப்படி விளக்கம் பெற முடியும்? இதான் நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன நமக்கு ஒரு ஆ பின்னடைவு. இத போக்குறதுக்காக தான் என்னமோ லாவண்யா அம்மா வந்து பல்நோக்கு திருமுறைன்னு நெறைய பேர்கள வந்து இந்த திருமுறைகளை பத்தி பேச வைத்திருக்கிறார்கள். அதனால நமக்கு நெறைய நோக்கு, நிறைய நிறைய கருத்துக்கள்லாம் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். சரி. இந்த அடியார்கள வந்து
திருமுறைகள்ல வந்து நிறைய இடத்துல அவருடைய பண்புகளை சிறப்பிச்சிருக்கிறார்கள். பெருமான் மொழியிலேயே அடியார்கள் சிறப்பு இருக்கு. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். இது சுவாமியே அடியார்கள் பெருமையை சொல்றார். என்ன சொல்றாரு? பெருமையால் தம்மை அவர்களை வந்து ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை உடையவர்கள். அவர்கள் தமக்கே ஒப்பானவர்கள். பேணலால் எம்மை பெற்றார். பேணுவதுன்னா இறைவனை பற்றி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். பொறுமையால் உலகை வெல்வார். எப்போதும் ஒரே நினைப்பு தான் சுவாமி நினைப்பு. அதனால ஊனமேல் ஒன்றும் இல்லார். துன்பங்கள் இல்லை அவர்களுக்கு. துன்பங்கள் வெளி உலகத்துக்கு உலகியல்ல துன்பங்கள் இருக்கும். ஆனா மனசளவில் துன்பப்பட மாட்டார்கள். அதுக்கு அருமையாம் நிலையில் நின்றார். மற்றவர்கள் எல்லாம் அந்த நிலையில் நிற்க முடியாத நிலை. அந்த மாதிரி நிற்றற்கரிய நிலையில அவர்கள் நிற்பவர்கள். அன்பினால் இன்பம் ஆறுவார். அதனால் அன்பு இருக்கிறதுனால அந்த இன்பத்தையே துய்த்திருப்பார்கள். ஏன்னா அன்பு இருக்கிறவங்கள்ட்ட இன்பம் இருக்கும். இருமையும் கடந்து நின்றார். இம்மை மறுமொழி கடைந்து நிற்பவர்கள் அப்படிங்கிற அவரே பெருமான் வாயாலேயே பெரிய புராணத்துல சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்காரு இந்த அற்புதமான பாடல். இப்ப அடியாரா இருக்கிறதுக்கு பெருமான் வந்து கொடுத்த அந்த ஒரு சீட்டு கவியில அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் தன்னையே சுவாமி எப்படி சொல்லிட்டு இருக்காரு? அடியார்க்கு எளியன்னு தனக்கே அவர் அடைபடி கொடுத்துக்கிட்டார். அடியார்க்கு எளியன் அப்படின்னா அடியார்களுக்கு சுவாமி வந்து ஈஸிலி ரீச்சபிள் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப சிறப்பு சைவத்துல அடியார்க்கு எளியன் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சேக்கிழார் இன்னும் நிறைய பாட்டை சொல்லியிருக்காரு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். நமக்கு ஒரு பொருள் மேல பற்று இருந்தா தானே அதனால வந்து ஆக்கமும் அதனால வர கேடு அது கிடைக்கலன்னா வர வருத்தம்லாம் இருக்கும். அவங்களுக்கு அதான் பற்று கிடையாது. அதனால கேடும் ஆக்கமும் கெட்ட ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். ஒரு சாதாரண உடைஞ்சு கிடந்த ஓட்டையும் இந்த தங்கத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பார்களாம். அது அவங்களுக்கு தெரியும். அப்பர் வரலாற்றுல அவர் எப்படி அந்த சிவபெருமான் வந்து அவர் ஒழுவாரப்படை செய்து கொண்டிருக்கிற பொழுது நிறைய வைடூரியம் வைரம் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு அந்த அந்த பயிர்களோட சேர்த்து அதையும் போட்டார். அவரை கண்டுக்கவே இல்லையா அவர் அப்படின்னு நமக்கு அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். கூடும் மண்மணில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் வணங்கினார். அவருக்கு வீடு கூட வேண்டாம். எப்போதான் சாமி தரிசனம் பண்ணிட்டே இருந்தா போறோம். அப்படிதான் இருப்பார்கள் அடியார்கள். அவர்கள் எப்படி தோற்றம் எப்படி இருக்கும்? ஆரம் கண்டிகை உத்ராட்சம் மட்டும்தான் மெயின் அவங்களுக்கு. ஆடையும் தந்தையே தந்தை ஆடை உடுத்தி இருப்பார்கள். அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார். எப்பவுமே ஈசன் வழிபடுறது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற ப்ரெஷர். வேற கோயிலுக்கு போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இப்பவுமே தொண்டிலேயே இருப்பாங்க. ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பு செய்கிறாரே கேவ் அப். என்னாலேயே சொல்ல முடியாது. அதை போய் நான் இப்ப ட்ரையே பண்ணக்கூடாது. நான் மேல போக வேண்டியதுதான். அம்மையார் பாட்டு சொல்லாம என்னால போக முடியாதுக்கு மேல. பணிந்தும் படசடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தென்றும் எந்தையார்க்கு ஆட்சிய பெற்ற இதுகளோ சிந்தையார்க்கு உள்ள சிறப்பு. அடியாருக்கு உள்ள பெருமை என்னன்னா சுவாமியோட திருவடிகள்ல மலர்களை தூய் வழிபடுவது. அப்படி சுவாமியோட திருவடிகளை மலர்கள் தூய் வழிபடும் அடியாறுகளை ஏத்துதல், அடியாறுகளை வழிபாடு செய்தல், அதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமை செருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ நம்ம 9ஆம் திருமுறைக்குள்ள போகணும். ஸோ எனஃப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்போ 9ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல பொதுவா அடியார்களை பத்தி குறிப்பு வருது. அவர்களுடைய சிறப்பு பத்தி நிறைய பாடல்கள் வருது. நான் சில பாடல்களை இன்னைக்கு என்னுடைய பேச்சில் உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த முதல் பாடு திருமாலிய தேவர்கள் பார்க்கலாம் பாருங்க. இந்த பதியத்துல சொல்றாரு, இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்து நேர்க்கு மணங்கொள் சீர்தில்லை வாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் பீரர் பிண்ட பிணங்களே காணா கண் வாய் பேசாது அப்பேய்களோடே. என்ன சொல்றாரு? சிவபெருமானுடைய அடியார்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த அடியார்களுடைய
வள்ளல் தன்மையை, வன்மைனா வள்ளல் தன்மை, வன்மை குணங்கள்னா வள்ளல் தன்மையான குணங்கள், அதை பொழுந்து கூறாத வாய்களை, அந்த மாதிரி ஆட்களை நான் அவர்களுடன் பேச மாட்டேன், அவர்களை பார்க்க மாட்டேன். அவங்கள என்ன சொல்றாரு? கோரைவாய் பீரர் பிண்ட பிணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது அடியார்களை, அவர்களுடைய குணங்களை பொழுந்து கூறாதவர்களுடைய, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, செத்தாரில் வைத்து எண்ணப்படுபவர்கள். அவர்களை நான் பார்க்க மாட்டேன். இந்த பக்கமும் உங்களுக்கு தோணணுமே, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த பாண்டியன், இந்த ஆலவாயில் இருக்கும் பொழுது அந்த பாண்டிய நாட்டுல இந்த பாண்டிய மன்னன்ட்ட அந்த இருந்த சமணர்கள்லாம் சொல்லுவார்கள், சிவனடியாரை பத்தி, சிவனடியாரை பார்த்தா அவங்களுக்கு தீட்டாயிடுமா கண்டு முட்டுன்னு, கேட்டா தீட்டாயிடுமா கேட்டு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி கொள்கை இவர் வைத்திருந்தார் திருமலைத்தேவர். எப்படின்னா, சிவனடியார்களை போற்றாதவர்களை நான் பார்க்க மாட்டேன், அவர்களை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார். அதான் சொல்றார். அப்படின்னா அடியார்களோட இதை நீங்க இப்படி பார்க்கணும், ஆப்போசிட்டா போகலாம். அப்படின்னா அடியார்களோட சிறப்பு என்னன்னா, அடியார்களோட குணம் என்னன்னா, மற்ற அடியார்களை புகழ்ந்து கூறுவார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ மற்ற அடியார்களை ஏத்துவார்கள். அடியார்களை ஏத்தாதவர்கள் பிணங்கள் அப்படின்னு சொல்றாரு இவர். சரி, இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, அருள் திரள் செம்பன் சோதி அம்பலத்தாடுகின்ற இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்கலாய பிரட்டரை காணா கண் வாய் பேசாது அப்பேய்களோடே. இவங்களெல்லாம், இந்த அடியார்களை வழிபாடு செய்யாதவர்கள் எல்லாம் பேய்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு அவர் என்ன சொல்றாரு? இன்பர்னா அடியார்களுக்கு, அன்பு செய்யா அரட்டர். அரட்டர்னா யாருன்னா, இந்த துடுக்கா பேசுறவங்க, இந்த கலாட்டா பண்றது, அடியார்களை கிண்டல் பண்றது, அப்புறம் அவங்கள பத்தி ஒரு தவறுதலா பேசுறது, அப்புறம் மனசு அழுக்கு உடையவர்கள். ஏன்னா அவங்க ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க? அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை, ஏன்னா மனசு வந்து சுத்தமா இல்லை. அது மட்டும் இல்லாம கழுக்களாய பிரட்டரை அப்படின்னா அவர்கள் பொருளை பறித்து தின்னுவது. இப்ப ரீசெண்டா ராமேஸ்வரம் போனேன். அங்க போயிருந்த போது அங்க உண்டியல்ல போடலான்னு காசை கையில எடுக்கிறேன். அங்க இருக்கிற அந்த கோயில் சிம்பந்தி கையில இருந்து பிடிக்கின்னு போயிட்டாருங்க. அந்த குருக்களுக்கு தட்டுல போடணும்னு எடுத்தேன், இவர் பிடிங்கிட்டாரு. நான் ஏன் பிடிக்கிறேன்னா, அங்க போடக்கூடாது அப்படின்னு. நம்ம அடியாருக்கு போடணும்னு நினைக்கிறத இவர் இவர் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்ற அழுக்கர் அப்படின்ற நான், கழுக்கலாய பிரட்டர் இவர். பிற பொருளை பறித்து தின்னும் நெறி நெறி தவறியவர், அவர் தான் பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை என் கண் காணாது, அவர்களை பற்றி என் வாய் பேசாது, அவர்களோட நான் பேச மாட்டேன், அது பேய்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியவர்கள் மற்றவர்களை புண்படும்படி பேச மாட்டார்கள், துடுக்கா பேச மாட்டாங்க. அப்புறம் மற்றவர்கள் பொருள்களை பறிக்க மாட்டார்கள். இது அடியார்களுடைய குணங்கள். இது ஆப்போசிட்டா நம்ம பார்க்கணும். சரியா? இன்னொரு பாடல் பார்க்கலாம் பாருங்க. திசைக்கும் இக்குளவு தீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய நசிக்க வெந்நீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண் வாய் பேசாது அப்பைகளோட. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னா, நாய்கள்னே சொல்றாங்க. இங்க நமர்கள்ங்கிறது அடியார்கள். அவர்களை எப்படின்னா, அவங்களை எள்ளி நகையாடுற மாதிரி பேசுறது. அசிக்க ஆரியங்கள் ஓதும் மாதிரி. ஆரியங்கள்னு இந்த வடமொழியில எப்படின்னா, மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி சமஸ்கிருதத்துல பேசுறது. அது இவருக்கு தான் ஏதோ தெரிஞ்ச மாதிரி, இவருக்கே ஒழுங்கா தெரியாது, ஆனா சமஸ்கிருதம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அப்புறம் பேதவாத பிசுக்கரை அப்படின்றாரு. அது பிசுக்கர்னா வலிமையற்றவர்னு அர்த்தம். அது மற்றவரோட பேசும்போது மாத்தி மாத்தி பேசுறது, ஒண்ணு புரியாத மொழியில பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது, இந்த மாதிரி பேசுறர்கள். அப்புறம் அடியார்கள்ட்ட போறது, அடியார்களை வந்து எள்ளி நகையாடுறது அவங்கள. இந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்க மாட்டேன், அவர்களோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியார்கள்
மற்றவர்கள் புரியாத மாதிரி பேச மாட்டாங்க. மற்றவர்கள் இந்த கிண்டல் அடிக்கிறது, எள்ளி நகையாடுறது, அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் புரியாம எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப நான் இங்க சொன்னது எப்படின்னா, வடமொழியும் ஆரியங்கள்னு சொல்றது அங்க இருக்கிற குழுக்கள் அவங்கள சொல்லல. இவங்க சொல்றது அப்படின்னா, அப்போ இருந்த சமணர்கள் இருந்தாங்க இல்லையா? அப்புறம் இந்த மீமாஞ்சகர், சாக்கியர், பஞ்சராத்திரிகள் இவங்கெல்லாம் வடமொழியில தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காட்சி சொல்லணும்னாக்க, நம்ம பெரிய புராணத்துல வரும். இந்த திருஞான சம்பந்தர் வந்து பாண்டிய மன்னன் அரசவைக்கு வாதிட செல்லும் பொழுது, அப்பொழுது அவருக்கு வந்து அந்த அரசன் வந்து அவருக்கு ஒரு நாற்காலியை போட்டு அவரை வந்து அமர்வு செய்வான். அப்ப இந்த சமணர்கள் எல்லாம் சுத்தி போய் நின்னு கூச்சல் இடுவார்கள். அப்ப அவர் காமா இருப்பாரு. இப்ப என்ன நம்ம வாது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த இடத்த நினைச்சு பாருங்க. அவரை கிண்டல் அடிக்கிறது. அப்புறம் அவங்க சமஸ்கிருதத்துல பேசுறது. சமணம் வந்து நிறைய சமஸ்கிருதத்துல பேசுவாங்க. இது இந்த இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி "பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாடல் பாருங்க. இந்த பதியத்த பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள்ல திருமாளிகை தேவர் வந்து அடியார்களை ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அடியார்கள் அல்லாதவர்களை, அடியார்களை தூற்றுபவர்களை சாடியிருப்பார். இந்த பதியத்துல நெறைய பாடல்கள்ல. இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, "ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை சாடரை சாட்கை மோட சழக்கரை பிழைக்க பிட்க பேடரை காணா கண் வாய் பேசாது அப்பேய்களோடே." என்ன சொல்றாரு இதுல? அடியார்களுடைய திருவடிகளை தம் தலையில் சூடி வழிபடாத, அந்த விதி இல்லாத உயிரற்ற உடம்பு போல இருப்பவர்களை, பக்தியில நில்லாதவர்களை அவர் என்ன சொல்றாரு? சாடரை சாட்கை மோட சழக்கரை. அது ஒரு 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 மாதிரி ஒரு இன்ஃபீரியரா சொல்றது. சாணா அப்படி அவன் பெரிய இவன்பா. அவன் வந்து சாண் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாண் பிள்ளை, அந்த மாதிரி ஆட்களை சழக்கரை, சழக்கரைன்னா முரடா இருக்கிறது. அப்புறம் பொய் பேசுறது. முரட்டுத்தனமா பொய் பேசுறது. அப்புறம் பிட்க பேடரை அப்படின்னா அந்த ஆண்மை இல்லாம இருக்கிறது. அதாவது ஒளிஞ்சு போய் தப்பு தப்பா பேசுறது. இந்த மாதிரி ஆட்கள். இந்த மாதிரி ஆட்களை வந்து நான் பார்க்க மாட்டேன். அவரோட பேச மாட்டேன். இவரு அப்பேய்களோட எல்லாம் அவங்களெல்லாம் பேய்கள்னே சொல்றாரு. அவர்களெல்லாம் மனிதர்கள் இல்ல. பேய் உருவில் இருக்கும் மனிதர்கள் அப்படின்னு. இதுல பார்த்தீங்கன்னா, சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை. அது அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மற்ற அடியார்களை போற்றுவார்கள். அவர்கள் திருவடிகளை தன் தலைமேல் தாங்குவார்கள். அவர்கள் பக்தி உடையவர்கள். மற்றவர்களுடன் முரட்டுத்தனமா அவங்க பேச மாட்டாங்க. தன் வயிறு வளர்வதற்காக மற்றவர்களுடைய உயிரை சிதைக்க மாட்டார்கள். அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருப்பாங்க. ஆண்மையோட இருப்பாங்க. அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அடியார்களுடைய குவாலிட்டிஸ இன்டைரக்ட்டா சொல்றாரு இங்க. அது அடியார் அல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்கெல்லாம் பேய்கள். அவங்களோட நான் பேச மாட்டேன்னு சொல்லுவது மூலம், அடியார்கள் குணங்கள் எப்படி இருக்குங்கிற இந்த பாட்டுலயும் காமிக்கிறாரு. சரி. இன்னொரு பாட்டு பார்ப்போம். இந்த 2 பாடல். "எச்சனை தலையைக் கொண்டு சென்றெடுத்து இடபம் ஏறி அச்சங்கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவருக்கு அல்லாக் கச்சரை கல்லாப் பொல்லாக் கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணாக் கண் வாய் பேசாது அப்பேய்களோடே." இதுல என்ன சொல்றாரு? இந்த சுவாமிய பத்தி படிக்காம, பசுநூல் கற்கும் அதாவது கல்லா பொல்லாக் கயவரை அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான வழிபடாத வெறுக்கத்தக்கவர்கள், வழிபடாதவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள். அவரை பத்தி படிக்காம, கல்லாத கீழ் மக்களை பற்றியும், சிறு தெய்வங்களை பரம்பொருளாக கூறும் நூல்கள். அதான் பசு நூல். அதான் இந்த பதிநூல் படிக்காம, சிவபெருமானை பற்றி படிக்காம, இந்த பசு நூல் படிப்பவர்கள், அந்த மாதிரி ஆட்களை அவர்கள்லாம் பித்தர்கள். அவர்களை நான் பார்க்க மாட்டேன். அவரோட பேச மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியார்கள் இலக்கணம் என்னன்னா, அவர்கள் பதி பற்றி தான் படிப்பார்கள்.
அவருடைய கல்வி வந்து பதியை பற்றியதா இருக்கும், இறைவனை பற்றியதா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பு. ஆனா அடியாருடைய இலக்கணத்தை இங்க வேற மாதிரி சொல்றாரு அவர், இந்த பாட்டிலையும் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாடல் பாருங்க. விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொழிற் மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற அரசனுக்கு ஆசையில்லா தென்னரை திருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண் வாய் பேசாது அப்பெய்களோடே. இதையும் அதே மாதிரி அடியார் அல்லாதவர்களை, அந்த அடியார்களுடைய இலக்கணத்துப்படி இல்லாதவர்களை அவர் இங்கேயும் திட்டுறாரு. தென்னர் அப்படின்னா மூர்க்கர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு தெரியும் மூர்க்கர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்டர்நெட்ல எல்லாம். அவங்களை அந்த மாதிரி தெளிவற்ற மனசு உள்ள திருளா உள்ளத்து அப்படின்னா தெளிவற்ற மனம் உடையவர்கள், அஞ்ஞானிகள், அவருடைய வம்பு பேச்சுக்கள், திட்டை முட்டை பெண்ணரை, அவர்கள் திட்டை முட்டைனா இந்த வம்பு பேச்சு பேசுறவங்க, அப்புறம் பெண்ணரை, அது ஆண் தன்மையற்ற அந்த மகளிர் போல்வார் அப்படின்னா வீக்கா இருக்கிறவங்க. அதாவது நேரம் பேச 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 மாட்டாங்க, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்டைரக்டா வந்து நமக்கு துன்பம் விளைவிக்கிறது, அடியார்களுக்கு துன்பம் கொடுக்கறது, அது மாதிரிதான் அவங்களை டைரக்டா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்க மாட்டேன், அவர்களை பேச மாட்டேன். பேடர் அப்படின்னு சொல்றாரு அவர்களை. சரி, இன்னும் ஒரு பாட்டு பார்ப்போம். இது இறுதி இந்த திருக்கடைக்காப்பு பாட்டு 11வது பாட்டு. சிறப்புடை அடியார் தில்லை செம்பன் அம்பலவருக்கு ஆளாம் உரைப்புடை அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீரு ஆடார் இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணாக்கண் வாய் பேசாது அப்பெய்களோட. என்ன சொல்றாருன்னா, தில்லையில் இருக்கும் அம்பலவருக்கு தன்னை அடிமையாக்கி கொண்ட அடியார்களுடைய உறுதிப்பாடு இருக்கு இல்லையா, அந்த உறுதிப்பாட்டை உடைய அடியவர்களுக்கு அடியவராக இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய திருவடி துகள்கள் அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீர் ஆடார். அவருக்கு கால் இருக்கிற தூசி, அவருக்கு கால் இருக்கிற அந்த துகள் இருக்கிறோம் இல்லையா, அந்த தூசி அதை வந்து தலையில இட்டுப்பாங்களாம். அவருடைய திருவடி துகளை அணிந்து கொள்வார்கள். அவர்களுடைய திருவடி துகள் அவங்க காலில் இருக்கிற தூசி அணிந்து கொள்வார்கள். அப்படி இருப்பார்கள். சிறப்பு இல்லாமல் இருப்பார்கள். இறத்தல் பிறத்தல் என்ற தொழில்களுக்கே இனி இலக்காகி மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் பார்க்க மாட்டேன், அவர்களை பேச மாட்டேன். அப்படின்னு அர்த்தம். அடியார்கள் வந்து மற்ற அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். அப்படி இருக்கிறவங்க முக்தியை நோக்கி பயணிப்பார்கள். அது பிறப்பு இறப்புக்காகவே காரியங்களை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு முக்தி அடைவதற்கான காரியங்களை அடியார்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டுல அவர் சொல்றார். இது திருமாலயத்தேவரோட இந்த பாடல்கள் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் சில பாடல்களை நம்ம மூவாந்தூர்ல பார்க்கலாம். இப்போ அடுத்தது பத்தி திருவிழிமேல சேந்தனார் என்ன சொல்றாருன்னு சில பாடல்கள் பார்ப்போம். ஒரு குறிப்பால அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை எண்திக்கலாம் கொழுவும் புகழ் திருவீழி மேலையான் திருவடி நீழற் கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. மூலர்கள்லாம் சுவாமியை பத்தி, அடியார்களை பத்தி கடைசி 2 லைன். இந்த திருவீழி மேலை சுவாமியோட அடியார் இருக்கார்கள் இல்லையா, திருவடி நீழல் கீழ் புக்கு நிற்பவர், அவருடைய திருவடி நீழல்ல பொருந்தி இருப்பவர்கள், அவர்களுடைய அடிகள் கீழே இருக்கிற அவருடைய அடிப்பொடி, இப்போ திருவடி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் அந்த பொடியனை அணிந்து கொள்வார்கள். இப்ப சொன்ன இல்லையா இந்த திருமாளிகத்தை, அவர் வரைய அதே கருத்தை அவர் சொல்றார். அப்பொடியனை அணிந்து அவ்வடியர்களுக்கு தொண்டு செய்வார்கள். அவர்களை அந்த மாதிரி தொண்டு செய்பவன் நான் அப்படின்னு சேந்தனார் திருவிழிமேல அவர்களுக்கு நான் அடிமை பூண்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படின்னா அடியார்கள் வந்து இன்னொரு அடியாரை வழிபடுவார்கள், அவருடைய திருவடி துகளை அணிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத சேந்தனாரும் சொல்றாரு இங்க. இப்போ இன்னொரு
அகத்துரை பாடு பாருங்க. அகத்துரை பாடல் நிறைய இருக்கு 9ஆம் திருமுறையில. அந்த மாதிரி அகத்துரை பாடல்களையும் அந்த அடியார்களோட பெருமையை சொல்றாங்க. திரகனுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் உலக அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் அளதொன்று அறிகின்றிலேன் எனும் அணியும் வெந்நீர் அஞ்செழுத்தலால் வலதொன்றிலள் இதற்கு என் செய்கேன் வயல் அந்தன் சாந்தையர் வேந்தனே. இது வந்து ஒரு செவிலி வந்து இறைவன்கிட்ட செவிலித்தாய் சொல்ற மாதிரி, அவருடைய பெண் வந்து நெற்றிய திலகம் அணிந்த உமாதேவிக்கும் திலக நுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை கோயில் எழுந்தருளிருக்கும் சிவபெருமானுக்கும் அடிமை செய்யும் கூட்டமான அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு என்னை நீ ஆட்படுத்த வேண்டும். தன்னை அடிமையாக கொண்ட சிவபெருமானை அல்லது வேற ஒவ்வொரு சுவாமியும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல, வெந்நீர் அணிந்து கொண்டே இருக்கிறாள், எப்பொழுதும் திரு ஐந்தெழுத்த ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், வேறு எதுவும் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு. அது அடியார்களுடைய சிறப்ப அழகா அந்த அகத்துறை பாட்டுல சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு திருவம்பாவை பாட்டு ஞாபகம் வரும். திருவம்பாவையில் அந்த பெண்கள்லாம் வந்து நீராடி சிவபெருமானுடைய அடியார்களுக்கே நாங்கள் வந்து அவர்களை மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கு பாருங்க. அது திருவம்பாவை பாட்டோட நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. அது இந்த பெண் வந்து அடியார்களுக்கே தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாள். அப்புறம் அது திருநீர அணிந்து கொள்கிறாள், அஞ்செழுத்த சொல்லுகிறாள், இது தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு இந்த பாட்டுல ஒரு அகத்துறை பாட்டுல அழகா சொல்றாரு சேர்ந்தனர். அப்புறம் கருவூர் தேவருடைய சில பாடல்கள் பார்க்கலாம். இது முதலே நம்ம சொன்னோம் இல்லையா, பழையரான் தொண்டருக்கு எளியரே மிண்டருக்கு அரியரே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடியார்களுக்கு உள்ள சிறப்பு என்னன்னா, இந்த பழவடியார்கள் இல்லையா, பழையரான் தொண்டருக்கு எளியர் மிண்டருக்கு அரியர். மிண்டர்னா யாரு? இந்த கொடூரம் உள்ளவர்கள், வன்கண்மைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து சுவாமி காட்சி கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு அரியர், அவங்களுக்கு அவங்களால வந்து சுவாமிய போக முடியாது. அதனால நெடுங்காலமா தொண்டு செய்பவர்களுக்கு அவர் எளியர். ஆனா நீங்க தொண்டு செய்ய ஆரம்பிச்ச உடனே சொல்லுவாங்க இல்லையா, அரச மரத்தை சுத்தி அடிமயத்துல கையெழுத்து பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தொண்டு செய்ய ஆரம்பிச்ச உடனே பலன் கிடைக்க எதிர்பார்க்க முடியாது. பழையரான் தொண்டருக்கு நெடுங்காலமா தொண்டு செய்யணும், அப்பொழுதுதான் சாமி அருள் கிடைக்கும். சாமி அருள்ங்கிறது அவ்வளவு எளிது இல்லைங்க. பிறவிதோறும் சென்று பல பிறவிகள்ல நம்ம வந்து அதை நோக்கி அப்ரோச் பண்ணணும். ஒரு சிவத்தொண்டு இப்ப இந்த பிறவியிலேயே நம்ம திருமுறையை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, பல பிறவிகள்ல நம்ம இதற்காக தவம் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஆனா பழையராம் தொண்டருக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. திலகவதியார் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க, திலகவதியார் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு திருவதிகை வீரட்டாதானத்தை தொண்டு செய்வார். தொண்டு செஞ்சு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சுவாமி கிட்ட, என்னுடைய தம்பி திருப்பி சைவத்துக்கு வரணும். நெடுங்காலமா தொண்டு செய்தார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லுவாங்க. 40 ஆண்டு கிட்டத்தட்ட செய்தார்கள் அப்படின்னு. அதனால ஆண்டவன் அருள் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லை. ஏன்னா இதுதான் அல்டிமேட். இது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் வேறு எது இருந்தாலும் வேற எதுவும் தேவையில்லை நமக்கு. நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளே இதுதானே, இறைவனடி சேருவது தானே. அதனால அதுக்கு வந்து தொண்டு செய்வது ரொம்ப முக்கியம். நெடுங்காலமா தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, பாவி ஏன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே. அது சுவாமி வந்து கருணை உடையவன். நம்ம வந்து செய்யும் பிழைகளை பொறுப்பான் அப்படிங்கிறத அழகா சொல்றாரு இந்த பாட்டுல. அப்புறம் மிளிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே. அதாவது என்னுடைய குடியை பரம்பரை பரம்பரையாக என்னை ஆளுபவர் அப்படின்னு. நிறைய பரம்பரையில பார்த்தீங்கன்னா சிவனடியார் குடும்பமா இருக்கும். அது கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு சிவனடியார் குடும்பத்துல பிறக்கணும்னா அதுக்கே வந்து பல பிறப்புகள்ல நீங்க தத்தவம் செய்திருக்கணும். அதான் அவர் சொல்றாரு. குழையராய் வந்தின் குடிமுழுதும் ஆளும் குழகரே ஒழுகினீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்தை அணித்திகள்
ஆதி தேச்சரமே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்றாரு பாருங்க. மெய்யரே மெய்யர்க்கு இடுதிருவான விளக்கரே எழுதுகோள் வளையால் மையரே வையம் படிதிருந்து உறையும் மயானரே உளங்கரந்திருந்தும் பொய்யரே பொய்யர்க்கு அடுத்த வான்பொழியின் பொருள்வழி இரு கிழிந்தெழுந்த ஐயரே ஆகில் அவரிடம் கலந்து அணித்துகள் ஆதித்தேச்சர் என்ன சொல்றாரு? உண்மை அடியார்களுக்கு மெய்ப்பொருளா இருப்பான் இறைவன். அப்புறம் அதே மாதிரி பொய்யர்களுக்கு பொய்யரா இருப்பான். அப்படின்னா அர்த்தம், பொய் பேசுபவர்களுக்கு பொய்யர்களுக்கு அவன் தோன்ற மாட்டான். அவர்களுக்கு பொய்த்து விடும் இறை நம்பிக்கை, அவருக்கு இறை நம்பிக்கை இருக்காது, அவர்களுக்கு அவன் தோன்ற மாட்டான். ஆனா இறைவன் உள்ளுக்குள்ளேதான் இருக்கான். ஏன்னா உளங்கலந்திருந்தும் மையரே எழுதுகோள் வளையால் மையரே வையம் பழிதிருந்து உறையும் மயானரே உளம் கலந்திருந்தும் எல்லாருக்கும் அந்தர்தியாமியா இருக்கான்னு சொல்லுவாங்க இறைவன். மனதுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிறான் இறைவன். அவர்களுக்கு பொய்யர்களுக்கு அவன் புலப்பட மாட்டான், மெய்யர்களுக்குத்தான் புலப்படுவான். ஏன்னா மெய்ப்பொருள், மெய்ப்பொருளா இருக்கிறான். மெய்யரே மெய்யர்க்கு அப்படின்னு வர. அதனால மெய்யான அடியார்களுக்கு அவன் புலப்படுவான், பொய்யர்களுக்கு தோன்ற மாட்டான் அப்படிங்கிறத இதை அழகா சொல்றாரு இந்த பாட்டுல. அடுத்தது கருவூர் தேவர் இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துல ஒரு பாட்டு. இது நீங்க பார்த்துருக்கலாம் அந்த பாட்டு. அது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சிவபெருமான் முக்திக்கு மட்டும்தான் அப்படின்னு, மற்ற உலகியலுக்கு நமக்கு உதவ மாட்டான் அப்படி. அப்படி கிடையாது. உலகியலுக்கும் நம்ம மற்ற தெய்வங்கள்கிட்ட போய் அவசியம் இல்லை. நம்ம பெரிய புராணத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கலாம். சுந்தரராக இருக்கட்டும், மற்றவர்கள் இந்த இவர் குங்கிலிய கலையனான எல்லாருமே பொருள் இறைவன் அளித்திருக்கான். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது பொருள் அளித்திருக்கிறான். அதனால இந்த உலகியல் வாழ்வுக்கும் அதே மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் இறைவனை வேண்டினால் நமக்கு நோய் குணமாகும். அது உலகியல்லையும் நமக்கு இறைவன் தாராளமா நமக்கு அவன் கருணை நமக்கு உதவும் அப்படிங்கிறத அந்த பாட்டை சொல்றாரு. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு. இதான் ரொம்ப முக்கியம். அன்போடு அவனை உள்ள வச்சு வழிபடணும். எப்பொழுதுமே அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து வழிபடணும். உன் அடியார்களை எப்போதுமே மனசுக்குள்ள வைத்து உள்ளம் உருகின்ற அடியவர்களுக்கு என்ன பண்ணுவான் அவன்? எண்டிசை கனகம் பற்பத குவையும், உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவன் கொடுப்பான். பொன் மாளிகையும் உங்களுக்கு, இப்போ என்னோட வீடு எனக்கு பொன் மாளிகைங்க, அதுக்கு என்ன பொன்னாலையை கட்ட முடியும் மாளிகை? எனக்கு தேவையான வீட்டை கொடுப்பான் இவன். பவளவாயர் பனைமுலையும் கற்பக போயிலும் என் கண்ணுக்கு அழகா இருக்கிற மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு எனக்கு கிடைச்சா, அது மாதிரி எல்லாருக்கும் அவர்கள் கண்ணுக்கு அழகா இருக்கிற மாதிரி போயிருப்பார். அதனால இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு ஏற்ற பொன் உங்களுக்கு மனைவியா அமைவாள் அப்படிங்கிறதுதான் இது. கற்பக பொயிலும் முழுதுமான் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. அதாவது உலகியலுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். வீடு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மனைவி கிடைப்பாள், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இறைவனை வேண்டினால் போதும் அப்படிங்கிறதா இந்த பாடம். அதான் இந்த அற்புத தெய்வம். அற்புத தெய்வம் என்ன? உலகியலுக்கும் இந்த தெய்வம் நமக்கு கருணை காட்டும், வீடு அடைவதற்கும் இந்த தெய்வம் நமக்கு உதவும். இப்ப மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகியலுக்கு சில அருள்லாம் கொடுக்குமா இருக்கும். ஆனா வீடு பேரு சிவபெருமானதான் அளிக்க முடியும். வீடு பேர் அளிக்கும் சிவபெருமானால மற்றதெல்லாம் செய்ய முடியாத. வீடு பேரே அளிக்கும் பொழுது மற்ற உலகியல்ல நம்ம தூக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுக்க முடியாதான்? அதனால இந்த பாட்டு, இன்னொரு பாட்டு பாருங்க. இறைவனோட கருணையை சொல்றாரு. நம்ம என்ன செய்யணுங்கிறது அடியார்களுக்கு. தத்தையங்கு அணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை, அதாவது இது போன்ற மகளிர், இந்த பெண்ணாசைங்கிறது உலகத்துல ரொம்ப காணும். இந்த கிளி போல அழகா இருக்கிற பெண்கள் மேல வைக்கிற ஆசையில 100,000 கூறிட்டு அதுல ஒரு கூறு சுவாமி மேல வச்சா போறோமா அந்த ஆசை அப்படின்னா, அவர் மேல வைக்கிற அந்த பக்தி அந்த அடியார்களுக்கு சிவலோகமே அளிப்பானாம். அந்த மாதிரி ஆளு இந்த சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு பித்தன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு அவர்.
தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தனென்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்து அவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சிறத்தானே. ஆனா நம்ம அந்த வைக்கிற அந்த ஒரு பங்கு இருக்கு இல்லையா, 100,000 ரூபாய், அந்த ரொம்ப சின்சியரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆனா ஒன்ஸ் நீங்க ஒரு கூறுல ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு கூறுல நீங்க சின்சியரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது பெருகி 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 அந்த பக்தி ஃபுல்லா ஆகி அமரோளுக்கு நீங்க போக வேண்டிய அளவு உங்களுக்கு பக்தி வந்துடும். அதே சுவாமி உங்களுக்கு அருள்வான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டராதித்தர், இடம் பல ஆசிரியர்கள் இல்லையா உபவாசத்துல, கண்டராதித்தர் என்ன சொல்றாரு? கலிவான் உலகிற் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரங்கிடக்க உன் அடியார்க்கு அருளும் தெளிவார் அமுதே தில்லை மல்கு செம்பொனின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் முழுவதும் என்று கொள்ளும். என்ன சொல்றாரு? இந்த வான் உலகு இருக்கு இல்லையா, அந்த கழித்து வாழ்வதற்குரிய வானுலகுரிய கங்கை என்னும், அதாவது கங்கை வந்து தேவலோகத்திலிருந்து கீழே வந்துன்னு சொல்லுவாங்க. அந்த வான் உலகம்னா அந்த களி, அந்த மகிழ்ச்சியா இருக்கிற வான் உலகு, அதை சேர்ந்த அந்த கங்கை, அந்த கங்கையோட கணவன் சிவபெருமான். எனக்கு நீ அருள் அப்படின்னு யாரு கேட்கிறா? ஒளிமால் முன்னே வரங்கிடக்க. அது திருமால் வந்து அவர்கிட்ட வரங்கிடக்கிறார். இது நம்ம திருப்பள்ளி எச்சில இந்த கடைசி பாட்டை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அது மாலும் அயனும் இந்த சாமி கிட்ட வரங்கிடக்க வணங்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த திருப்பள்ளி எச்சிலையும் பார்க்கலாம். நம்ம அங்க வரங்கிடக்க பெருமாள் இருக்காரு, திருமால் வணங்குறாரு, அவர் முன்னே வரம் கேட்டுக்கிட்டு. அப்படி இருக்கும் பொழுது உன் அடியாருக்கு இவர் சுவாமி என்ன பண்ணுவாராம்? அவரை விட்டுட்டு நமக்கு அருள் புரிவாராம், அடியார்களுக்கு அருள்வாராம். ஏன்னா அடியார்களுக்கு வந்து பொண்ணுக்கும் பொருளுக்கும் கேட்க மாட்டாங்க, உலகியலுக்கு கேட்பாங்க. ஆனா ஒரு சமயத்துல அதெல்லாம் கடந்து போய் விடுவாங்க அடியார். அது உன் திருவடிதான் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்பொழுது அந்த லெவல்ல இருக்கிறவங்க தான் அவன் அருள் புரிவான். உன் அடி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு தான் அருள் புரிவான் அப்படிங்கிறத அந்த பாட்டு சொல்றாங்க. உலகியலுக்கும் அருள் புரிவான், வீட்டுக்கும் நமக்கு அருள் புரிவான். இப்ப திருமால்லாம் வந்து வீடு அடைவதற்காக வரம் கிடைக்கிறாங்க. ஆனால் அவன் அடியார்களுக்கு அருள் புரிவான். ஏன்னா அடியார்கள் வந்து இறைவன்கிட்ட மட்டும் பக்தி செய்யறதை அந்த அடிமை பூண்டு அடியார்களை வழிபட்டு அதே குறிக்கோளா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவர் வேணாட்டடிகள் பாட்டு ஒண்ணு, தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும் எம்போல்வார்க்கு எல்லாமே என்னளவே அறிந்தொழிந்தேன் பம்பானார் பணி உகத்தி வழியடியேன் தொழிலெறியும் நம்பாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் அம்மானே. என்ன சொல்றாரு? யாரும் பானையை சாட்சி பிடிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ பானை வந்து நீரை பிடிக்கணும்னா பானையை சாட்சி பிடிச்சா அது ரொம்ப அது இல்லையா? இது ஒரு பழமொழி, சாட்சி பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வெரி காமன் சென்ஸ். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு கொண்டுட்டேன். அது எனக்கு பொருந்தாது. ஏன்னா வெண்ணாட்டடிகள் சொல்றாரு, நாரா உனக்கு நான் தொண்டு செய்து கொண்டிருந்தால் எனக்கு நீ அருள் புரிவேன்னு செஞ்சேன். ஆனா அந்த என்னுடைய தொண்டை நீ ஏற்றுக்கொள்ளாம புதுசா வந்திருக்கிறவங்ககிட்ட தொண்டை நீ ஏத்துக்கிற அப்படிங்கிற ஒரு நிந்தாத சுதியா அந்த பாட்டை சொல்றாரு. புதிய அடியார்களுடைய தொண்டை நீ ஏற்றுக்கொள்கிறாய், ரொம்ப நாளா நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த தொண்டை நீ ஏத்துக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு ஒரு நிந்தா சுதி மாதிரி இந்த பாட்டு. அப்படின்னா ரொம்ப நாள் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பொருள். அப்படின்னா புதிதா வந்த அடியாருக்கு இறைவன் அருள் புரிவான், அவர் வினைக்கு ஏற்ற மாதிரி அருள் புரிவான். ஆனால் அருள் வேண்டும் என்றால் நம்ம வந்து பல நாள் தொண்டு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுதான். உங்களுக்கு தெரியும், ஏறுகோன் கழிக்காம நாயனார் புராணத்துல சுவாமி வந்து அவர் கனவுல சொல்வார், நம்பி ஆரூரன் வந்து உன்னுடைய சூரிய நோயை தீர்ப்பான்னு சொன்னா இவருக்கு சொல்றாரு. அந்த ஒரு பாட்டு வரும், எனக்கு நான் நோட் பண்ணல அந்த பாட்டை. அவர் சொல்றாரு, ஏன்பா நான் வழி வழியா என் குடும்பத்துல வந்து உன்னை நாங்க வந்து வழிபட்டுட்டு இருக்கோம், எனக்கு நீ அருள் பண்ணாம நீயே
யாரோ இப்ப வந்து ஒருத்தன் வந்து வச்சு எனக்கு வந்து அவன் அருள் சொல்லுவான்னு சொல்றியே, எனக்கு அவன் கொடுக்குற அருள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் எடுத்து வச்சுக்குவாரு. அது அப்படி எப்படின்னா பல நாள் இது வந்து நீங்க பெரிய நடந்து நிறைய இடத்துல இதை பத்தி பார்க்கலாங்கிறத இந்த ஏற்பாடு கிடைக்காம நான் சொன்னேன். கடைசியில் ஆனா சுந்தரர் வந்து அவரை உயிர்ப்பித்து அவருடைய அந்த கொள்கையை வந்து அவர் சொல்லுவார். அதாவது சுவாமிக்கு அடிமையா இருக்கும் பொழுது சுவாமியோட அருள் அவர் அவருடைய தகுதி ஏற்றவாறு அமையும். இப்போ நான் நினைச்சுக்கலாம் இந்த அடியாருக்கு வந்து எப்படி சுவாமி அருள் பண்ணாங்க, நல்ல வேலையில் இருக்கானே அப்படின்னு. ஆனா அவனுக்குள்ள தகுதி எனக்கு எப்படி தெரியும்? சுவாமிக்குன்னா தெரியும் அவனுக்குள்ள தகுதி. நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணி கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை பார்த்து அவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கானே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நிந்தா செய்யும்போது தான் அந்த பாடல். ஓகே, அதே மாதிரி பல்லாண்டு இது சில பாடல்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருப்பல்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல இந்த அடியார்களை பத்தி சேந்தனார் சொல்லியிருக்காரு. முதல் பாட்டிலே பாருங்க, மண்ணுகத்திலே வளர்க நம் பக்தர்கள், நம் பக்தர்கள் வளர்க, பல்லாண்டு அவர்கள் வாழ்க, வஞ்சகர் போயகல. வஞ்சகர் யாரு? அடிமை செய்யாத அவர்கள், பெருமானுக்கு தன்னை அடிமை என்று கொள்ளாதவர்கள், அவர்கள் இல்லாமல் போகட்டும், அவர்கள் அகல வேண்டும். அரசியல்வாதிகள் எல்லாம் சிதம்பரத்திலிருந்து போகணும்னு அப்பவே சொல்லிட்டாரு. பொன்னின்சை மண்டபத்துள்ளே பூந்து போனையெல்லாம் விளங்க அன்னின் அடை மடவாள் உமையோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியற்க நெறிதந்த பிள்ளற்கு பல்லாண்டு கூறுதுமே. வளர்கின்ற பக்தர்கள் வஞ்சகர் போயகல. ஆனா பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டுல அடியார்களை சிறப்பித்து பாடியிருக்கிறார் சேந்தனார். அதான் இங்க குறிப்பு. அடுத்த பாட்டுல பாருங்க, மிண்டு மனத்தவர் பூமின்கள். மிண்டு மனத்தவர்னா என்னன்னா அடியார் இறைவனை பத்தி உருகாத மனமுடையவர்கள், அது இறைவனுக்கு சின்சியரா இல்லாத மனத்தவர்கள், அவர்கள் போங்க, நீங்க இருக்க வேண்டாம். மெய்யடியார்களே விரைந்து வம்மின், கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்செய்மின். எல்லா குடியில இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவுங்கள், அவங்க ஆட்சி செய்ய வேண்டியது அதான் அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா குடிகளும் உள்ளவர்களுக்கு அடிமை செய்யுங்கள். கூட்டமா திரு அம்பலத்துக்கு சென்று குழாம் புகுந்து அண்டம் கிடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதும். கொண்டும் கொடுத்தும், கொண்டும் கொடுத்தும் குடிக்குடி ஈசற்கு ஆட்சியமன் அப்படின்னா அர்த்தம். கொண்டும் கொடுத்தும், கொள்வது என்ன? இறைவனுடைய திருவுருள். கொடுப்பதற்கு என்ன? நம்மகிட்ட இருக்கிற பொருள், நம்மளுடைய உடலான தொண்டு, நம்மளுடைய கமிட்மெண்ட், இதெல்லாத்தையும் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? மற்ற குடிகளுக்கு, எல்லா குடிமக்களுக்கும் நம்ம தொண்டு செய்ய வேண்டும், நமக்கு திருவுருளை பெற வேண்டும். கொண்டும் கொடுத்தும்ங்கிறது திருவுருளை பெற்று மற்றவர்களுக்கு தொண்டு செய்து இருக்க வேண்டும்ங்கிறத அந்த பாட்டுல உணர்த்துறாரு. அப்படிப்பட்டவர்கள் இங்கு வாங்க, மற்றவங்கள்லாம் இந்த இடத்தை விட்டு அகலுங்கள் அப்படிங்கிறத அந்த பாட்டுல அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாட்டுல சொல்ற பாருங்க, நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட. அது என்னால நிட்டையே செய்ய முடியாத உடலை நீத்து நிட்டை செய்ய முடியும் மாதிரி என்னை ஆக்கின இறைவன். நிகழா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் நம் திறங்களுமே சிந்தித்து. சிவருமான் என்ன பண்ணுவானா, சிவனடியாரை சீராட்டும் நம் திறங்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா தன் அடியார்களை பெருமைப்படுத்துவதுதான் அவன் செயல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சேந்தனாரை வந்து திருப்பல்லாண்டு பாடுவதற்கு சேந்தனாரை இறைவன் அழைத்து வர சொன்னார். அவர் வந்து பாடினப்புறம் தான் இவர் தான் சேந்தனார், இவருடைய களியை தான் இறைவன் உண்டிருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஏன்னா இவர் பெருமையை உலகத்திற்கு காமிக்க வேண்டும் அப்படிங்கிறத என் குறிப்பு. சிவனடியாரை சீராட்டும் நம் திறங்களுமே சிந்தித்து. 63 நாயனார் கதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவர்களை சோதிப்பதற்காக வரவில்லை, அவர்களை உலகுக்கு காண்பிப்பதற்காக, அவருடைய தொண்டை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக தான், விளக்குவதற்காக இறைவன் வந்தான்ங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பெரிய புராணத்துல சிவனடியாரை சீராட்டும் நம் திறங்கள், அடியாருடைய திறங்களை
உலகத்திற்கு காண்பிப்பதற்காக இறைவன் வந்தான், அவங்களை பெருமைப்படுத்துவதற்காக அப்படிங்கிறது தான் இங்க. அந்த மாதிரி சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆழ நீழல் பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சரி, அடுத்த பாடு பாருங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் அந்த நான் வந்து அங்க ஹைலைட் பண்றது வந்து அந்த அடியார சிறப்பித்து சொல்ற இதுதான். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம்பெறி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மணஞ்சை குடிப்பிறந்த பழவடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அது இந்த பழவடியாரோட சேர்றது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, தில்லையில பாடுறாரு, திருவாரூரை இணைத்து பாடுறாரு. திருவாரூர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு பரம்பரை பரம்பரையா அடிமையாய் அத்தனை குடும்பத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வார்கள். ஏன்னா சிவனடியார்கள் அவங்க கூட்டமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே உறவு வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா வெளியாள் போனா எல்லாத்தையும் மாத்திருவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கலாம். அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களே திருமணம். அதான் அவங்க சொல்றாரு, ஆளாய் மலம் செய் குடி பிறந்த பழவடியாரோடும், அந்த அடியோர் குடும்பங்களில் பிறந்த பழையடியாரோடும் கூடி, இந்த மாதிரி அடியாரோடு கூடிதான் நம்ம நம்ம தொண்டை வளர்த்து கொள்ள வேண்டும். பழைய அடியாரோட சேர்ந்துதான் நம்ம பல்லாண்டு கூறணும். ஏன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம தொழுதாதான் நம்ம மேல மேல நம்ம தொண்டுல மேல மேல போக முடியும், நம்ம அந்த நிலையை எட்ட முடியும். அதாவது இந்த பழவடியாரோடு கூடி தொண்டு செய்வது ரொம்ப முக்கியம். பழவடியாருக்கு வழி வழி ஆளாய் மனசி குடிப்பிறந்து பழவடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுது. இந்த பழவடியாரோடு சேர்ந்து தொண்டு செய்வது ரொம்ப முக்கியங்கிறது இந்த பாட்டுல சொல்றாரு. இந்த இறுதி பாட்டுல சொல்றாருப்பாங்க, எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை பூந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேற் பந்தம் பரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுது. இந்த அடியார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற அடியார்களை சிறப்பித்து தன்னை ரொம்ப கீழே வைத்து பேசுவார்கள். அதான் சொல்றாரு, என் இறைவனை சொல்றாரு, என் தந்தை என் தாய் என் சுற்றமுது எல்லாருக்கும் அமுதம் போன்று இருக்கும் சிவபெருமானே என்று தியானம் செய்யும். எல்லாம் அந்த சிவபெருமான் வந்து அடியார்களை எப்படி சொல்லுவாங்க, ஃபுல்லா என் தந்தை என் தாய் சுற்றம் எல்லாத்துக்கும் நீதான் எங்களுக்கு வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த சிவபெருமான சிறப்புகளை சொல்லி வழிபடும் அடியார்கள் திருவிடைகளை வழிபடும் நாய் சீரடியாருடைய வழி அவருடைய அடிக்கு நாய் போல இழுந்தவனாகிய வேந்தன் சேந்தன் அப்படின்னு தன்னை நாய் அப்படின்னு கீழ்மைப்படுத்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல திருவாசகத்திலையும் நிறைய இடத்துல மணிவாசகர் தன்னை நாய் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா தன்னை கீழ்ப்படுத்தி அடியார்களுடைய குணம் எப்பவுமே தன்னை உயர்த்தி பேசிக்கொள்ள மாட்டார்கள். அது அடியார்களுடைய குணம். அதுதான் சேர்ந்தாலும் இங்க செய்யறாரு, தன்னை வந்து நாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நாய்க்கு என்ன, எல்லா பிராணிகளிலும் அந்த நாய்க்கு சில குணங்கள் உண்டு. ஏன்னா தான் உண்டதை கக்கி திருப்பி அதையே சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாய் வந்து மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிடாது, தானே எல்லாத்தையும் சாப்பிடணும், மற்ற நாயோட சண்டை போடும் சொல்லுவாங்க. அதனால நாய்க்கு சில கீழான குணங்கள்லாம் உண்டு மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும் பொழுது அப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த அடியார்கள் எல்லாருமே தன்னை தாழ்த்தி கொள்வார்கள் மற்ற அடியார்கள். இதுதான் சேர்ந்தாலும் சரி, இது அடியார்களுடைய சிறப்பு என்னன்னா தன்னை தாழ்த்தி கொள்வது. அவர்கள் அடியார்களா உயர்ந்து இருக்கிறார்கள். அதனாலதான் இதை இப்போது ஒரு மாதிரி உங்களுக்கு உபதான் திருமுறையில அடியார்களை பற்றி இருந்ததெல்லாம் உங்களுக்கு நான் தொட்டு காமிச்சேன். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் நேரம் கருதி நான் என்னுடைய முடிவரைக்கு போறேன். ஒரு பர்டிகுலர் பாடல்ல நான் சொல்லி முடிக்கணும்னு விரும்புறேன். அடியார் 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 அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன் அடியார் அருளால் அவனடி கூட்ட அடியான் இவன் நின்று அடிமை கொண்டானே. இந்த அழகான இந்த திருமந்திர பாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அடியார் வருது பாருங்க. 5 லெவல் அடியார்.
அடியார் 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 அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். அதாவது நம்மள எப்பவுமே அடியாருக்கு அடியாரா அடியாருக்கு அடியாரா அடியாருக்கு அடியாரா வைத்தான் நம்மள நம்ம தொண்டு செய்ய வேண்டும். அவர்களுக்கு அடிமையா இருந்து நம்ம தொண்டு செய்யணும். எடுத்த உடனே போய் மேல போய் மடாதிபதி ஆகணும்னு நினைக்க கூடாது. அடியவனா சேர்ந்து அடியவனுக்கு அடியவனா அடியவனுக்கு அடியவனா ஒவ்வொரு நிலைமையா தான் நம்ம வர முடியும் வாழ்க்கையில. அதான் அந்த அழகா இந்த பாட்டுல சொல்றாரு. 5 லெவல் சொல்றாரு. அடியார் அருளால் அவனடி கூட்ட இந்த அடியார்களுக்கு நம்ம தொண்டு செய்ய, அவர்கள் அடிமை பூண்டு தொண்டு செய்ய, அவன் அருள் அவன் அடி கூட்ட அடியான் இவன் என்று அடிமை கொண்டான். என்னை இறைவன் ஆட்கொண்டான். நீங்க அடியாருக்கு தொண்டு செய்தால் ஆண்டவன் உங்களை அடிமைப்படுத்தி அருள் புரிவான் அப்படிங்கிறது அழகான பாட்டு திருமூல திருமந்திரத்துல. இன்னொரு பாட்டு, இந்த பாட்டோட என்னுடைய சொற்பொழி முடிக்க விரும்புகிறேன். இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழிச்செல்வர் வானுலகு ஆழ்வர். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல அவங்களும் இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல நிறைய மயக்கும் விஷயங்கள். இந்த மயக்குகின்ற உலகத்துல அவங்க அடியார்கள் வாழ்வார்கள். ஆனா அவங்க மயக்கம் ஆகாம தெளிந்திருப்பார்கள். உடம்பு நீங்கிய பின்னரும் மற்ற மயக்க உலகங்கள் போகாம, சொர்க்கம் எல்லாம் போகாம சிவன் உலகத்துக்கே செல்வார்கள். அங்க போது புவனங்களுக்கு தலைவரா விளங்குவார்கள். அதாவது வியாபித்து இருப்பார்கள். அதாவது சிவலோகத்தை முதல்ல இந்த உலகத்துல இருக்கும் பொழுதும் மயங்காம இருப்பாங்க. இறுதியா இந்த சொர்க்கம் மாதிரி போக பூமிக்கெல்லாம் செல்லாம இறுதியில் அடியார்கள் அந்த சிவன் உலகத்திற்கே செல்வார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டுல கொடுக்கிறாரு. இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழிச்செல்வர் வானுலகாழ்வர் ஒயங்களும் எண்டிசை போது பாதாளம் மயங்கா பகிரண்டம் மாமுடி தானே. சிவா திருச்சிற்றம்பலம் சொன்னாருடைய சிவனையை போற்றி நாட்டோக்கி அறிவா போற்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லவண்யா அம்மா என்னுடைய நன்றி, வணக்கம்.